நமஸ்காரம். திருப்பாவை 19வது பாசுரம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய்த்திரவாய் மைத்தடன் கண்ணினாய் நீயொன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். இதன் பொருள், ஆண்டாள் தன் பாவை நோன்பை அனுஷ்டிப்பதற்காக தன் தோழிமார்களை எழுப்பி அவர்களுடன் நந்தகோபாலனின் மாளிகையை அடைந்தாள். பின்பு நந்தகோபாலனையும் யசோதையையும் பலதேவனையும் கண்ணனையும் எழுப்பி பார்த்தாள். ஆனால் அவர்கள் எழவில்லை. பின்பு அவள் நப்பின்னையின் உதவியை நாடுகிறாள். இதில் அவள் தத்துவார்த்தமாக வைணவத்தின் அடிப்படை கோட்பாடை நமக்கு எடுத்துரைக்கிறாள். கண்ணனை அடைவதற்கு நாம் முதலில் பற்ற வேண்டியது தாயார் பெரிய பிராட்டி மகாலட்சுமியின் பாதங்களையே. மகாலட்சுமியின் கைகளை கால்களை மகாலட்சுமியை பற்றினால் அவள் நம்மை நாராயணனோடு சேர்த்து வைப்பாள் என்பதை எடுத்து காட்டுகிறாள். இந்த பாசுரத்திலும் இதற்கு முந்தைய பாசுரத்திலும் இனி வரப்போகும் இந்த 3 பாசுரங்களிலும் ஆண்டாள் நப்பின்னையின் உதவியை கோருகிறாள் கண்ணனை எழுப்புவதற்காக. அவள் மறைமுகமாக உணர்த்த விரும்புவது மகாலட்சுமியை பற்றியே நாம் நாராயணனை அடைய முடியும் என்பதை. இந்த பாடலின் பொருளில் குத்து விளக்கெரிய, சுற்றியும் குத்து விளக்கு எரிகிறது, கோட்டுக்கால் கட்டில் மேல், யானையின் தந்தத்தினால் கால்களையுடைய அழகிய கட்டிலின் மேல், மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி. பஞ்ச சயனம் என்றால் 5 வகையான பஞ்சுகள் இருக்கும். இவை இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை மற்றும் அன்னப்பறவையின் தூரிகை. இவை அடுக்கடுக்காக அமைக்கப்பட்ட மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேல் ஏறி கண்ணன் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை, கொத்து கொத்தாக மலர்களை அணிந்த கூந்தலுடைய நப்பின்னையின் கொங்கை மேல் அவள் மார்பின் மீது தலை வைத்து படுத்து கிடக்கின்றான் மலர் மார்பா. அவன் மலர் மாலைகளை அணிந்தபடி நப்பின்னையின் மார்பில் தலை வைத்தபடி படுத்திருக்கிறான். அந்த கண்ணனிடம் சொல்கிறாள், வாய்த்திரவாய். பின்பு நப்பின்னையிடம் திரும்புகிறாள் ஆண்டாள். மைத்தடன் கண்ணினாய், மை பூசிய கண்களுடைய நப்பின்னாய், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். நீ எவ்வளவு நேரமானாலும், பொழுது புலர்ந்து எவ்வளவு நேரமானாலும் உன் கணவனை நீ எழுப்ப மாட்டாய். ஏனென்றால் அவனை எழுப்பிவிட்டால் அவன் நித்திய காரியங்களுக்காக உன்னை விட்டு விலகி போய்விடுவான். அவனது பிரிவை ஒரு க்ஷணம் கூட தாங்கும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும். அதனால்தான் கண்ணனை நீயே அடைந்திருக்க வேண்டும், நீ மட்டுமே பற்றியிருக்க வேண்டும் என்று எண்ணி அவனை உன் மார்போடு அணைத்து கொண்டிருக்கிறாயோ? அவனை எழுப்பி அவன் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் பண்ணும்படி நீ செய்ய மாட்டாயா? உன்னுடைய செய்கையே என்ன? பரமாத்மாவிடம் ஜீவாத்மாக்களை சேர்ப்பிப்பதுதானே. அப்படி இருக்க நாங்கள், ஜீவாத்மாக்களாகிய நாங்கள் பரமாத்மாவுடன் சேருவதற்கு தடையாக கண்ணனை உறங்க வைத்து கொண்டிருக்கிறாயே, இது எப்படி தகுதியாகும்? மகாலட்சுமியான நீ, உன் சுபாவமானது எங்களை கண்ணனுடன் சேர்ப்பிப்பதாகவே இருக்க வேண்டும் அல்லவா? ஆதலால் கண்ணனை எழுப்பு, எங்களுக்கு பாவை நோன்பை அனுஷ்டிக்க அவன் பறை தரும்படி செய் என்று வேண்டுகிறாள் ஆண்டாள். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய்த்திரவாய் மைத்திடன் கண்ணினாய், நீயொன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை ஏலும் பிரிவாற்றற்கில்லையால் தத்துவமென்று தகவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரங்களை தினமும் நாம் பாடி கண்ணனின் திருவடிகளை அடைவோம், மோட்சத்தை பெறுவோம். கண்ணன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.